மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஜாதிக்காய் பொதுவாக ஆண்களுக்கு சிறந்தது. இந்த கருத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நிறைய பேர் இந்த ஆண்மை குறைபாடு இருக்கும்போது இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தலாமா, ஜாதிக்காய் பயன்படுத்தும் போது எந்த மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. எந்த அளவுக்கு இத எடுக்கணும், எந்த அளவுக்கு இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்கு. ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது நட்மக் அப்படின்னு ஆங்கில பெயர்ல சொல்லுவாங்க. மிரிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்றது இதனோட பொட்டானிக்கல் நேம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆல்கலாய்ட் மிஸ்ட்ரிசின். இதுதாங்க ஆண்களுக்கு முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடை சரி செய்யக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு அப்படின்னு சொல்றோம். இது நம்ம உடலுக்கு நரம்புகளை வலிமை சேர்க்கவும், தசைகளை வலிமை சேர்க்கவும், நம்மளுடைய தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அந்த ஸ்லீப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நமக்கு இந்த நட்மக் பயன்படுது ஜாதிக்காய். அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டத்துல உணவாக இருக்கட்டும், நிறைய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கூந்தல் தைலங்கள், இதுல எல்லாமே ஜாதிக்காய் நம்ம பயன்படுத்துறோம். சித்த மருத்துவத்திலும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயை எப்படியெல்லாம் பயன்படுத்தி எந்த மாதிரியான நன்மைகள் நம்ம பெற முடியும், ஆண்களுக்கு எந்த வகையில இந்த மூலிகை எப்படி எல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன கொட்டை மாதிரி இருக்கும். இத நம்ம இழைத்து பயன்படுத்தலாம். ஜாதிக்காயை நம்ம இழைச்சிட்டு கொஞ்சம் தண்ணீர், ஒரு 2-3 சொட்டு தண்ணீர் விட்டு அதை இழைச்சி, இதை எடுத்து நம்ம என்ன ஃபேஸ்க்கு, குழந்தைகள்ல இருந்து குழந்தை பருவத்துல ஏற்படக்கூடிய பல சரும பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இத முகத்துல பயன்படுத்தலாம். அதிகமான கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு ஜாதிக்காய் பயன்படுது. முக்கியமாக நிறைய தைலங்கள், முக்கியம் இந்த ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்குங்க, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய தைல வகைகள்ல இந்த ஜாதிக்காய் ஒரு முக்கியமான தைலமா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன நான் முன்னாடியே சொன்னேன். நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது, அதுக்கப்புறம் தசைகளை வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொன்னேன். இது நமக்கு முக்கியமாக பல நன்மைகளை தரக்கூடியது. அப்போ இதற்கு ஆண்கள் மேல மசாஜ் எக்ஸ்டர்னலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தைல வகைதான். இந்த தைலத்துல பார்த்தோம்னா ஜாதிக்காய் ஒரு முக்கியமான ஒரு தைல வகையாக இருக்கு. இது ஸ்பெஷலா கோபுரம் தாங்கி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை, அதாவது கோபுரம் தாங்கின்னு சொல்ற மூலிகை நிறைய நோய்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த கோபுரம் தாங்கி பயன்படுது. இதுல முக்கியமான ஒரு மூலிகையாக நமக்கு இந்த ஜாதிக்காய் சேருது. இத ஆண்கள் தொடர்ந்து வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திட்டே வரும்பொழுது மசில்ஸ் நமக்கு ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம உடல்ல வேற எங்கேயாவது மசில்ஸ் வீக்கா இருக்கு, அட்ரோஃபி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தசை சூம்பல் அப்படின்னு சொல்றது, திடீர்னு ஒரு இடத்துல தசை சுருங்கி போன மாதிரி இருக்கும், இல்ல காஃப் மசில்ஸ்ல பெயின் இருக்கு அப்படின்னா தசைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே மசாஜ் மாதிரி இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். சரி, அதற்கு அடுத்ததாக இந்த ஜாதிக்காய் எந்த மாதிரி பயன்படுத்தினா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ற பிரச்சனைக்கு ஒரு மருந்தாக இருக்கும், இத பார்க்கலாம். பொதுவாக இதை தினந்தோறும் இரவு மட்டும் பால்ல கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் குறைவான ஒரு டோசேஜ் தான் நம்ம எடுக்கணும். ஒரு 2-3 சிட்டிகை அளவு இப்படி எடுத்து ஒரு 3 பிஞ்ச் அளவு தான் போட்டு பால்ல குடிக்கணும். அதிகமாக இது எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி மயக்க உணர்வை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். 2-3 சிட்டிகை அளவு நம்ம எடுத்தால் போதும். பால்ல கலந்து இரவு நேரத்துல குடிச்சிடணும். தினம்தோறும் ஒரு வேளை நம்ம பயன்படுத்தினாலே உடலுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இது பேசிக்கா பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தை சரி செய்யக்கூடியது, ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம். ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு ஜாதிக்காய் பயன்படுது. அதே மாதிரி முக்கியமாக அந்த எரெக்ஷன் டைம் அண்ட் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதற்குமே இந்த ஜாதிக்காய் பயன்படுது. இந்த மாதிரி இந்த ஜாதிக்காய் பொடிய
தினம்தோறும் இரவு நேரத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது ஆண்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பெண்கள் இதை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் வலி, தசை தொடர்பான வலிகள் இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல அதிகமான மசில் கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த சமயத்திலும் இந்த ஜாதிக்காயை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். முக்கியமாக பார்த்தோம்னா ஆண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மெடிசன், அதாவது மூலிகை அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுலயுமே பார்த்தோம்னா ஜாதிக்காய் லேகியமாகவும் நமக்கு கிடைக்குது. சரி, இந்த ஜாதிக்காய் லேகியம் யாரெல்லாம் எந்த அளவு எப்படி பயன்படுத்தலாம் அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த லேகியம் எடுத்து காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தணும். சோ உடல் வலிமை அதிகமாவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அப்போ உடல் வலிமை அதிகமாறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் போதும் இந்த ஜாதிக்காய் லேகியத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். காலை இரவு 2 வேளையும் இந்த ஜாதிக்காய் லேகியம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பயன்படுத்தும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது சொன்ன மாதிரி நரம்புகள் வலிமையாகும். சோ இதை குறிப்பிட்ட காலங்கள் 1 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு ஆண்கள் திரும்பவும் அந்த செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். இதனோட முக்கியமான சில உணவு முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய உணவுல இந்த காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட கீரை வகைகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கீரை வகைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த உடல்ல நிறைய மாற்றங்கள். இதுல வல்லாரை, முடக்கருத்தான், முருங்கை, கல்யாண முருங்கை, தவசிக்கீரை, பருப்பு கீரை, இந்த மாதிரியான கீரைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான் டோசேஜ். 3 சிட்டிகை அளவு தான் நம்ம எடுக்கணும். அதை தாண்டி எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வாந்தி, நாசியா, வாமிட்டிங் சென்சேஷனோ, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளோ, தலைவலியோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால இத 3 சிட்டிகை அளவு மட்டுமே பயன்படுத்தும் போது ஒரு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஜாதிக்காய் நல்ல பலன் தரக்கூடியது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.